எல்லாருக்கும் வணக்கம். நான் பாஸ்கெட்டெக் பாஸ்கர். நம்மளோட சேனலோட நோக்கம் எல்லாரும் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணுங்கிறது தான். இந்த வீடியோவில் நான் நிறைய சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பொதுவாக இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல தேடுவாங்க. பட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கும். நம்மளோட சேனலில் நான் அதை டீட்டெயிலாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவில் செக் பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பான நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். இன்றைக்கான வீடியோ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு கோரல் பெயிண்டரை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்குக்கு யூஸாக இருக்குதுங்கிறது தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணினாலும் கண்டிப்பாக முயற்சி கண்டிப்பாக தேவை. நீங்கள் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமாக நீங்கள் விஷயங்களை கற்றுக்க முடியும். ஒரே நாளில் எந்த வேலையும் நம்ம கற்றுக்க முடியாது. இந்த ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையாக நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களால் நினச்சதை நீங்கள் சாதிக்க முடியும் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் ஒர்க்கில். இப்போ இந்த கோரல் பெயிண்டரில் நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் தேவையான ஒரு சில டூல்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அந்த ப்ரஷஸும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் தாங்க கோரல் பெயிண்டர் சாஃப்ட்வேர். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2021 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் எப்படி இந்த சாஃப்ட்வேர்லாம் நான் யூஸ் பண்ணுறேங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பை தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதுங்க. நீங்கள் எல்லா டிசைனிங் சாஃப்ட்வேர், எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த நாலேஜ் வச்சு தான் நான் இந்த சாஃப்ட்வேர்லாம் நான் யூஸ் பண்ணி கற்றுக்கிறேன். ஸோ எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலுமே நான் அதுக்குள்ளே நல்லா தேடி பார்ப்பேன். அதை தேடி பார்த்ததில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக நான் அதை முதல்ல தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பேன். இதெல்லாம் எப்படி இருக்குது, நம்மளோட ஒர்க்குக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்கிறத நான் ஃபஸ்ட்டு தேடிக்குவேன். ஸோ இதெல்லாம் பார்த்து தாங்க நம்ம இந்த சாஃப்ட்வேரில் தேடி எடுக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக அதில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த நாலேஜ் உங்களுக்கு வரணுன்னா நிறைய நீங்கள் இன்டர்நெட்டில் தேடுங்க. ஏதாவது புதுசாக ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கா, இல்லை எந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் எந்தெந்த ஆர்ட்லாம் பண்ணலாம், இல்லை டிசைனிங், எடிட்டிங் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் புதுசாக அப்டேட் ஆகிருக்கா, எப்போ வருது, இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த கோரல் பெயிண்டரில் நான் ஒரு சில விஷயங்களை நான் நிறைய வாட்ச் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உள்ளே இருக்கிற ப்ரஷஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரஷஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த பெயிண்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012 யூஸ் பண்ண வெர்ஷனில் ப்ரஷ்ஷெல்லாம் எல்லாமே இதில் அப்லோட் ஆகிருக்கும். 2021 வர வரைக்கும் அந்த ப்ரஷஸ்லாம் தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரஷஸை பற்றி பார்க்கணும்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேனல்ஸ் ப்ரஷ் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சும்மா ரெண்டு 3 நாள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்தெந்த ப்ரஷ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது. ஸோ நமக்கு இதில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தேடி பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் நமக்கு தேவையானதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் ஒர்க்குக்கு என்னென்னலாம் தேவை அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு சில ப்ரஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சில ப்ரஷ்ஷை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி கட்டுறேன். இப்போது அக்ரிலிக் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ப்ரஷ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சும்மா ஒரு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ப்ரஷ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா ஓரளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஏர் ப்ரஷ். இந்த ஏர் ப்ரஷ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும். ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ண மாதிரி எங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் லைட்டாக சும்மா லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ப்ரேஸ் விழுகும்.
ஸோ இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதோட ஒர்க்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கின்ல நீங்கள் இந்த ஸ்ப்ரேலாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ப்ரஷ்ஷுக்கு மேலே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேனல்லையும் வந்து 10-15க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டிஸ்ட் ஃபேவரட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் தனித்தனி ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போது ஒரு சில ப்ரஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ உதாரணத்துக்கு இந்த ப்ரஷ்ஷை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெயிண்டட் எஃபெக்டில் வந்து அந்த டெக்ஸ்சரோடு வந்து அந்த ஹேரை வரணுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கூட ஜூம் பண்ணி வச்சு காட்டுறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிக்சரோடு வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து வரும். ஸோ உங்களுக்கு 2 சைடு வந்து ஹேருக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹேர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ப்ரஷ் மூலிமா வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இந்த இடத்துல அதோட கலர் பேனலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரியாக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கலரோட வேல்யூ நீங்கள் எங்கே கலர் வைக்கிறீங்களோ அந்த கலரோட வேல்யூ வந்து அது பர்ஃபெக்டாக கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரஷ் வந்து இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல எட்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நான் வேக்கமில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அடுத்ததாக ஆர்டிஸ்ட் ஆயில்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வந்து பேனல் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டர் ப்ரஷ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இது யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ண மாதிரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட பேக்ரவுண்டை. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ப்ரஷ்ஷை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பேக்ரவுண்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்ததாக பிளெண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்மஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெயிண்டட் எஃபெக்ட் வந்து ஸ்கின்லலாம் நமக்கு வரணும். ஸோ இது வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, ஒரு வந்து பெயிண்டட் மாதிரியே தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளெண்டரில் இருக்கிற எல்லா ப்ரஷ்ஷும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரென்த் வந்து நான் ஒரு 70 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில ப்ரஷ்ஷெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஒர்க்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த ப்ரஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கின்ல வந்து இந்த டெக்ஸ்சர் மாதிரி வரணுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரஷஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே ஹேர்லி வரணும் அப்படின்னா நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சரோடு போடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த லுக் வந்து ஒரு ரியல் வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங்கில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இதில் நீங்கள் லைட்டாக நீங்கள் இது பண்ணாவே போதும், இந்த டெக்ஸ்சர் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஹேருக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் அப்படியே ஹேருக்கும் லைட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த பிளெண்டர் ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ப்ரஷ்ஷு வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வாட்டர் கலர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஷோர்ஸ் பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் இருக்கும், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் வாட்டர் கலர், ஸோ இந்த ப்ரஷ்ஷையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த திக் பெயிண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த திக் பெயிண்ட் கம்ஃபர்டபுள் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ப்ரஷ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிண்ட் பண்ண மாதிரியே அந்த லுக் வந்து கொடுக்கும். ஸோ இது நீங்கள் ஸ்கின் மேலேயும் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தமாக ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஸ்ட்ரென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இங்கே கலர் மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து அப்படியே ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நீங்கள் வேறு கலர் அப்படியே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த டெக்ஸ்சர்லாம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணிக்கலாம், லைட்டாக வச்சுக்கலாமா இல்லை எனக்கு ஹெவியாக வேணுமாங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக தெரியும். அந்த டெக்ஸ்சரை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதில் வந்து ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கோரல் பெயிண்டர் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல நீங்கள் வந்து ட்ரையல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் 2021. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது நல்ல ஓகே ஒர்க் ஆகுது, எனக்கு ஒர்க்குக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் ஒர்க்குக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றியும் நம்ம கோரல் பெயிண்டரை பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு மேலே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.